நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தசைகள்ல இன்னைக்கு எல்லாரும் சொல்லிடுவா, மேடம் நான் ஒருத்தர் பார்த்தேன். எனக்கு இந்த தசை நடத்துறது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாரு. சுக்கிர தசை நடந்தது 20 வருடங்கள். அதுல இந்த தசாபுக்தி நடக்கும்போது ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு மாறா நடந்துருச்சு மேடம். என்னுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப நன்னா இருக்கார் மேடம். இருந்தும் கூட பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால நீங்க எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க மேடம். என்ன வீடியோ போடுங்க மேடம் என்னன்னு அவர் கேட்டிருந்தாருன்னு பார்த்தோம்னா, திசைகள் பார்த்தீங்கன்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இப்படின்னு இருக்கிறது இல்லையா? இந்த தசை ஏதாவது ஒரு தசை நமக்கு நடக்கும் இல்லையா? அந்த தசைகள்ல எக்ஸ்பெஷலி இந்த புக்தி நடக்கும்போது மட்டும் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க மேடம். அந்த நிலைகள் தெரிஞ்சுண்டா நாங்க கவனமா அதற்குண்டான ப்ராசஸோட இருப்போம்ல மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். எல்லா கிரகங்கள் நன்னா இருந்துட்டாலும் சரி, ஒரு தசையை நடத்தும் கிரகம் அதனோட புக்திகள்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துட்டா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வரும். ஒண்ணுமே இல்லை, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு திசை நடந்திருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதை எடுத்து குறிச்சு வச்சுண்டு நாம சொல்ற விஷயங்கள்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டே என்கிட்ட நீங்க போன்ல பேசலாம். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த தசை நடத்தும் போது இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை நாம எல்லாம் சந்திச்சவாள தான் இருப்போம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டா அந்த காலகட்டங்கள்ல நாம எந்த விஷயங்களும் செய்யாம நம்ம இருக்கலாம் இல்லையா? தலைக்கு வந்த விஷயங்கள் தலைப்பாகையோட போயிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நாம நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் பத்தி தான் சொல்றோம். எதுக்கு நடக்க போற விஷயத்துக்கு என்ன போய் அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம நெகட்டிவா ஒரு விஷயத்த பண்ணப்படாது. இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரெமடி இருக்கிறது. அப்போ நாம சொல்ற விஷயங்கள்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணாலே உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தசைகள்ல என்ன புக்திகள்ல எந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு சூரிய தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சூரிய தசை நடக்கிறது. உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் எதை பத்தியும் பேசல. இப்ப நம்ம பேச போறது உங்களுடைய தசை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு சூரிய தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த சூரியனுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய தசை நடக்கும்போது சுக்கிரன் புக்தி வரும்போதே கண்டிப்பா ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அதனால மாற்று கருத்தே இல்லை. கட்டாயமா அந்த காலகட்டங்கள்ல சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பண்ணவே படாது. பண்ணிட்டே இல்லை அப்படின்னா அது வேற மாதிரி விஷயங்களை கொடுக்கும். என்ன பண்ணும்? ஒண்ணுமே இல்லை. எந்த விஷயத்த முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு நீங்க செய்யறோளோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிர்காலத்துல உதவாம போயிடும். அதுதான் வேதக நிலை. நம்ம பேசுற டாபிக்கே பார்த்தோம்னா வேதகனோட நிலையை பற்றி தான் நம்ம பேச போறோம். உங்களுக்கு சூரிய தசை நடக்குது, அதுல சுக்கிர பக்தி வந்துட்டா ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல எஸ்பெஷல் இன்னும் மேடம் எப்படி இருந்தா நாங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா 11இல் சுக்கிரன் இருக்கப்படாது. சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. இப்போ எஸ்பெஷலி உங்களுக்கு சூரியன் கண்ணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகத்தை குறிக்கும். அப்படியே எண்ணிண்டே வந்தீங்க அப்படின்னா கடகம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கப்படாது. நான் சூரியன் ஒரு மெஷர்மெண்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உங்களுக்கு சூரிய திசை நடக்கணும். அந்த சூரியனுக்கு 11ஆம் இடம் எங்கன்னு நீங்கள் எண்ணிண்டே வந்தீங்க அப்படின்னா அதில் சுக்கிரன் இருக்கப்படாது. இருந்தா என்ன பண்ணும்? கட்டுமையான மனக்குழப்பத்தையும் கௌரவ பயத்தையும் ஏற்படுத்தும். இந்த காலகட்டங்கள்ல தான் நீங்க தப்பான விஷயங்களை பண்ணி மாட்டிப்பேல். கவனமா இருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் நீங்க நோட்ஸ் பண்ணி வச்சு பாருங்க. இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல 4 பேர் 5 பேர் இருப்பா இல்லையா? அவளுக்கு கண்டிப்பா யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். அடுத்து சந்திர திசை நடக்கிறதா? சந்திர பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அதுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்திர தசை நடக்கிறதா, சூரிய புக்தி வரதா ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் 3ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டா ரொம்ப 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 கவனமா இருக்கணும். என்ன நடக்கும்? இந்த வேதக நிலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வேதனைகளையும் எதிர்பார்க்காத துன்பத்தையும் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையும் அனுபவிப்பார்கள். இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஹாரோஸ்கோப் நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன், ரொம்ப சத்தியமா இருந்துருக்கேன், எனக்கே இப்படி ஒரு தண்டனை, எனக்கே இப்படி ஒரு அவமானம் எல்லாம் கேட்பா இல்லையா? அவளுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள்ல நடக்கிறது தான் வேதகனுடைய நிலை. கட்டாயமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேத்துக்கு பார்த்துருக்கேன். இதுல இருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டவாளையும் பார்த்துருக்கேன். இதை சொல்லி அறிவுரை சொல்லி அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணி காப்பாற்றினவளையும் நான் பார்த்துருக்கேன்.
ஓகேங்களா? அப்ப எல்லா விஷயத்துக்கும் ஒரு தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது. அத கட்டாயமா நம்ம செய்யணும். அப்ப சந்திர தசை நடக்கிறது அப்படின்னா சூரிய பக்தியில கவனமா இருக்கணும். அந்த சந்திரனுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டா இன்னும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செவ்வாய் தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் தசைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதனோட புக்தி வரும்போது கவனமா இருக்கணும். ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த செவ்வாய்க்கு வேதகனோட நிலைய குடுக்கிறதே புதன் தான். அப்ப புதன் வந்துட்டா ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப எப்படி இருந்தா நாங்க பயப்படலாம் மேடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க செவ்வாய் இருக்காரோ அந்த செவ்வாவுக்கு 12ஆம் இடத்தில் புதன் இருக்கப்படாது. அப்படி இருந்தா தான் பயப்படணும். இல்ல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புதன் மகாதசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. புதனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கப்படாது. புதன் எங்க இருக்காருன்னு பாருங்கோ. இதுக்கு லக்னமோ, ராசியோ, நட்சத்திரமோ, சூன்யமோ எதுவுமே தேவையில்ல. புதன் எங்க இருக்காரோ அதுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கப்படாது. இருந்துட்டா அந்த காலகட்டம் மிகுந்த போராட்டமா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். செவ்வாய் திசை வரும்போது போராட்டம், அது எஸ்பெஷலி 3ஆம் இடத்துல இருந்தா இன்னும் ப்ராப்ளம், கவனமா இருக்கணும். எப்பவுமே ஒரு அஸ்ட்ராலஜா, ஒரு ஜோதிடரா நடக்கக்கூடியதை முன்னாடியே சொல்லி அவளை காப்பாத்துறது தான் நம்மளோட ப்ராசஸ். அந்த மாதிரி ப்ராசஸ் தான் நிறைய சொல்லி நிறைய பேரை வந்து காப்பாற்றிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு குரு தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரு எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு திசை வந்தாவே சூரிய புக்தியில கவனமா இருக்கணும். அந்த சூரியன் அந்த குருக்கு 12ஆம் இடத்துல இருந்தா ரொம்ப கவனமா நம்ம இருந்துட்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சுக்கிர திசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கப்படாது. இருந்துட்டு அந்த காலம் போராட்டமா இருக்கும். சுக்கிர திசையில சனி புக்தி ஒரு போராட்ட காலம். அதுல 4ஆம் இடத்துல இருந்துட்டா இன்னும் அதிகப்படியான போராட்ட காலங்கள். ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டமா இருந்துட்டு இருக்கணும். உங்களுக்கு சனி திசை நடக்கிறதா? சனி பகவானுக்கு 12ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கப்படாது. இருந்துட்டா அது வேதகனோட நிலைய வேலை செய்யும். சனி தசையில புதன் புக்தி கவனமா இருக்கணும். இது 12ஆம் இடத்துல இருக்கும்போது இன்னும் கவனமா இருக்கணும். ராகு திசை நடக்கிறதா? ராகு எங்க இருக்காரோ அதுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கப்படாது. ராகு எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் எங்க இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலும் இல்ல ராகு திசையில சனி பக்தி வந்துட்டாலும் கவனமா இருக்கணும். கேது மகாதசை நடக்கிறதா? கேதுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கப்படாது. செவ்வாய் இருந்துட்டாலும் போராட்ட காலமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேது திசையா செவ்வாய் பக்தியா கவனமா இருக்கணும். அதுலயும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டா இன்னும் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புகளை பெற்ற கிரகங்கள் தன்னுடைய தசாபக்திங்கள்ல அது தர வேண்டிய பலனை சரியா தராது. இதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். எல்லா விஷயங்களும் நல்லா தான் குடுத்துருக்கேள். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தசாபுக்திகள்ல எங்களுக்கு தெரியாம போயிட்டுது மேடம். நெறைய பேத்த நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா மேடம் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட்டா தான் இருக்கிறது. இந்த மாரி விஷயங்கள பண்ணி தான் நாங்க நெறைய பண இழப்புகளையும், பொருள் இழப்புகளையும், கௌரவ பங்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவள்லாம் சொல்லியிருக்கா. இப்ப நாம குடுத்திருக்கிற விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுண்டு இந்த மாரி கால நிலைகள்ல அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள பண்றச்ச நாம நம்மள காப்பாத்திக்கலாம். என்ன செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தசை நல்லா இருக்கு. அந்த புக்திகள் வந்து குடுக்க வேண்டிய பாக்கியத்த குடுக்காம, வேற மாரி விஷயங்கள குடுத்துரும். நெகட்டிவான விஷயங்கள. அப்ப இந்த மாரி விஷயங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணி நம்ம காப்பாற்றிக்கொள்ளும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோவனி இல்லத்தில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. மருத்துவ சார்ந்த விஷயங்களுக்காகவும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பார்க்கறதுக்கும் இந்த வேதகனோட நிலையும் வேலை செய்யும். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போறது சம்பந்தமே இல்லை மேடம். ரொம்ப நன்னா இருந்தோம். என்னன்னு தெரியல, எனக்கு இந்த தசை நடக்குது. இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி, அது என்ன சாரம், என்ன தசை நடக்கிறது, என்ன லக்னம், என்ன திதி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்போ இப்படி நடக்கிறது மேடம், இது மாதிரி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் மேடம் ப்ராப்ளம் வந்ததுன்னுலாம் சொல்றா. அப்போ இது தெரிஞ்சுட்டா நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கலாம் இல்லையா? நாம நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.